ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஓல்டு இன்விடேஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இன்விடேஷன்ஸோடைய பேக் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். பிளெயினாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ரெண்டாக இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு சின்ன கோன் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணால் போதும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சைட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே இதுக்கு மேலே இதை வச்சு இப்படி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி கோன் ஷேப்பில் வந்து கிடச்சிடும். இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்க போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 3 இன்விடேஷன்ஸ் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய கொஞ்சம் கொஞ்சம் தான். இப்போ இந்த கலர் கோல்டனில் மொத்தம் 7 பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மெரூன் கலரில் இந்த மாதிரி ஒரு 7 கோன்ஸ், அதுக்கப்புறமா இன்னொரு எல்லோயிஷ் கோல்டன் மாதிரி, ஸோ அந்த கலர்லேயும் ஒரு 7. உங்ககிட்ட என்னென்ன கலர் இன்விடேஷன் இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து 2 ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒன்று 6x6, இன்னொன்று 7x7. இதில் நம்ம பேப்பர் ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணினா நம்மளுக்கு பேப்பர் ஃப்ளவர் கிடச்சிடும். இப்போ இதே மாதிரி இந்த சைஸ் பேப்பர்லையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம இன்விடேஷனில் அப்படியே வச்சு ஒரு அவுட்லைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதை அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இதை வச்சு இன்னொரு இன்விடேஷன்லையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 3 இன்விடேஷன் யூஸ் பண்ணலையா, அந்த 3rd இன்விடேஷனில் இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மேலே மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இதை ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த மாதிரி. அப்புறம் இதுக்கு சென்டரில் இந்த குட்டி ரவுண்டையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மொத்தம் 4 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரெட்டும் ஊசியும் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணில் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஊசி இதில் கோத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கோன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணதையும் ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தெர்மாக்கோல் பால் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு இன்சர்ட் பண்ணுறோன்னா, நம்ம அடுத்த கோன் இதில் கோக்கும்போது அது கீழே போகாமல் அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்காக இன்சர்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் திரும்ப அகைன் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது அப்பயும் அந்த இடத்துல நிற்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி 3 நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கோத்து வச்சுக்க போகிறோம். மொத்தம் நம்மளுக்கு இந்த மாதிரி 7 ரோஸ் அப்போ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். இதில் A4 ஷீட்டில் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதோட 2 எட்ஜஸையும் இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இதில் கட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக வைக்கலாம். அப்படியே லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். நாட் போடும்போது ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது டைப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் மாதிரி வர மாதிரி.
இப்போ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு கீழே வர மாதிரி மொத்தம் 7 பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த சென்டராக வர்றது தான் இருக்கிறதுல லாங்காக வரும். அது இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடு வரும்போது இதே லென்த்துக்கு இந்த பக்கம் எப்படி வச்சோமோ அது மாதிரியே வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே இப்போ டைப் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே இதுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி நாலுத்தையும் இது மாதிரி ஒட்டிடலாம். லாஸ்ட்டாக ஹேங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் த்ரெட் எடுத்து அதையும் சைடில் கட்டிடலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேங் பண்ணுறது லென்த் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட் எடுத்து கட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்விடேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் பண்ணிட்டோம். இது இப்போ வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், வாலில் ஹேங் பண்ணியாச்சு. இந்த வால் ஹேங்கிங் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ என்ன கலர் இன்விடேஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஓல்டு இன்விடேஷன்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.